வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பகத் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஇ எக்ஸாம் 10/8/2019 அன்றைக்கி நடந்துச்சு. அதுக்கு உண்டானதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, அவங்களோட மைண்ட் செட் என்ன, எக்ஸாம் முடித்தோடனே ஒரு மைண்ட் செட் இருக்கும், கிளாஸ் முடிச்சோன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஆன்சர் கீ முடிச்சோன்னு ஆன்சர் கீ போட்டோன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்தோம். கிளாஸ் முடித்த உடனேயும் அவங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கமெண்ட்டை நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்ச உடனேயும் எல்லாருமே ஹாப்பியாக ஃபோன் பண்ணாங்க. மக்கா மாஸ் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ ஆன்சர் கீ போட்டாச்சு. ஆன்சர் கீ போட்டு 3 நாள் ஆச்சு. இப்போ ஏன் நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா, இவங்களோட மைண்ட் செட் டைம் மாறும். ஏன்னா கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சவங்களே நிறைய தெரிஞ்ச மாதிரி இருக்கும். கிளாஸ் நடக்கும்போது நம்ம மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். கிளாஸ் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அது ஒன்றுமே இருக்காது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் பண்ணும்போது சில இது மறந்துருக்கும், சில இது நடத்துனதே வந்திருக்காது. அதுக்கப்புறம் சரி பாதி வந்திருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். அதுக்கப்புறம் கீ போட்டோன்னே ஒரு மைண்ட் செட் வரும். இந்த எல்லா இடத்துலையும் எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, மாஸ் பக்கா மாஸ் அப்படின்ட்டு. இது ஸ்டூடெண்ட் சொன்னது நாங்கள் சொல்லலை. ஸோ அதுக்கு நீங்கள் கமெண்ட் பார்த்து தான் புரிஞ்சுக்கிற முடியும். இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஏஇ நடத்தின எக்ஸாமில் ஆன்சர் கீ போட்டாச்சு. 3 நாள் கழிச்சு நாங்கள் இந்த வீடியோ போடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு இன்னும் அடப்படலை. இதுதான் முன்னாடி 15 நாள் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிருந்தோம். இந்த வருஷம் நாங்கள் என்ன பண்ணோம்னா 7 டேஸ் கிளாஸாக மாற்றணும். இது ஏன் 7 டேஸ் கிளாஸை நாங்கள் மாற்றணும் அப்படின்ற ஒரு ரீசன் ஒன்று இருக்குது. 15 டேஸ் கிளாஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டோட்டலாக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ரிவிஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் போகிறோம். அவங்க எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு மைண்ட் செட்டில் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க லாஸ்ட் இயர்ஸு, சார் அதுவான்ற டவுட் எங்களுக்கு வருது சார், அது என்னன்னு தெரியல, பட் நீங்கள் சொன்னது வந்து ஓகே எல்லாமே நார்மல் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் சொன்னாங்க. ஸோ அப்போ இதுவாக வருதுன்னா நாங்கள் ஒரு கால்குலேஷன் லாஜிக்கலாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ல அப்படின்றதுக்காக இந்த வருஷம் அதை குறைச்சி 7 டேஸாக மாற்றணும். அந்த 7 டேஸ் கிளாஸ் தான் இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு. ஸோ 7 டேஸ் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். 7 டேஸ் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ் ஒரு டாப்பிக்காக போகும். ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் வருவாங்க, சில பேர் எப்படி சொல்கிறது, பேசிக் இருக்குது நமக்கு நாலேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சில பேர் கிளம்பி போயிடுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நான் சொல்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நமக்கு பசிச்சா நாம் தான் சாப்பிட்ணும், நமக்கு தேவைன்னா நாம் தான் தேடி போகணும். ஸோ எப்படி இருந்தாலும் வெற்றி ஒன்றே நம்ம லட்சியமாக இருக்கணுமே தவிர, கிளாஸில் பாதி விட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. போயிட்டு வந்துட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க. ஸோ இப்போ என்னெல்லாம் நடந்துச்சுன்னா வீடியோ போட போகிறோம். ஏஇ எக்ஸாம் வந்து இப்போ முடிஞ்சிட்டு என்ன நடக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்னா, எங்களோட ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்றது ஃபஸ்ட் மார்க் அப்படின்றது 73 கொஸ்டின் ஜிஎஸ்ஸில் 73 கொஷின்ஸ் 7 நாளில் எப்படி சார் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா, அது நாங்கள் போடுற இன்புட் வேறு மாதிரியாக இருக்கும். அதுக்கு கிடைச்ச அவுட்புட் அப்படின்றது இந்த 73 கொஷின்ஸ் தான். மோஸ்ட்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நியரஸ்ட் 70 தான் நிற்கிறாங்க. கொஞ்சம் பேருக்கு மார்க் குறைஞ்சிருக்கு. அவங்கக்கிட்ட என்ன ரீசன் ஃபோன் பண்ணி கேட்டோம் அப்படின்னா, அவங்க சொல்கிற ஒரே ரீசன், உங்கள் பேச்சை கரெக்டாக நாங்கள் கேட்கல சார், நீங்கள் சில மெத்தட்ஸ்லாம் சொன்னால் அந்த மெத்தட்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ண முடியல சொன்னாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 7 டேஸில் ஜிஎஸ் முடிக்கிறது கஷ்டம் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் நமக்கு தேவை 60 to 70 கொஷின் தான் சொல்கிறோம். அந்த 70 கொஷின் எங்களால் எடுக்க வைக்க முடியுன்றதுக்காக அந்த 7 டேஸ் ப்ரோக்ராம் சொல்கிறோம். 7 டேஸ் முடித்தவொடனே நம்ம வந்துடுறோமா? இல்லை, எக்ஸாம் முடித்தவொடனையும் கிளாஸ் முடிஞ்சு எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் அது ஆன்சர் கீ போகிற வரைக்கும் அவங்க கூட நம்ம காண்டாக்டில் தான் இருக்கும். அது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கில் அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கட் ஆஃப் அப்படின்றத இந்த இடத்துல நாங்கள் தீர்மானிச்சிடறோம். சரிங்களா? கட் ஆஃப் அப்படின்றது என்ன? நாமளாக தீர்மானிக்கிறதா, ஸ்டூடெண்ட்டோட ஒப்பீனியனை கேட்டு தீர்மானிக்கிறது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஜிஎஸ் அப்படின்றது தான் கட் ஆஃப் தீர்மானிக்கிறது அப்படின்னு நாங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். ஏன் பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, ஜிஎஸ்சில் தான் எல்லாருமே முன்ன பின்ன இருக்குங்களே தவிர, டெக்னிக்கல் அப்படின்றது எல்லா மேஜர்லையும் ரொம்ப நாலேஜ் அப்படின்னா அவங்க 160 170 போடுறாங்கன்னா அதில் காம்படிஷன் போடுறவங்க 160 போடுறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் அதில் 10 கொஷின் இருக்குது. பட் ஜிஎஸ் பார்க்கும்போது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 50 கொஷின் போட்டாங்க அப்படின்னா இன்னொருத்தர் 25 கொஷின் போடுறாரு. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 50 மார்க்கில் நிற்கிது. ஸோ ஜிஎஸ் அப்படின்றது தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லி கட் ஆஃப் போட்டிருக்கோம். இதில் சிவில் டிபார்ட்மெண்ட் அப்படின்றவங்க எவ்வளோ கொஷின் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஜிஎஸ் எங்கள் ஸ்டூடெண்ட் மோஸ்ட்லி 60 to 70 போட்டிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா 330 அப்படின்னு ஒரு மார்க், 330 எடுத்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூக்கு கிளம்பிடலாம். சிவில் டிபார்ட்மெண்ட். ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது 280 எடுத்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் ப்ளஸ் ஜிஎஸ் பேஸ் தான் சொல்கிறேன், 280 எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு செலெக்ஷன் ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் 300 இருந்துச்சுனாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிடுவாங்க. இதில் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் ஏன் கம்மி அப்படின்னா, டெக்னிக்கல் ரொம்ப கஷ்டம், ஜிஎஸும் கஷ்டம். பட் இருந்தாலும் பகத் மோட்டிவேஷனில் ஜிஎஸ்ஸால் சில பேர் சொல்ல போகிறீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அந்த இடத்துல பதிவு பண்ணுறதுல. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் சொல்கிறேன் 330 280 300 சொல்லிட்டேன். இதில் நான் ஜிஎஸோட கொஸ்டினோட மார்க் சொல்கிறேன். கவனிப்பாருங்க, பாருங்கள். 1 வீக் கிளாஸில் 60 to 70னா நம்ம மினிமம் வச்சுக்கிறோம் 60.
கொஸ்டின் கரெக்ட் அப்படின்னா 120 மார்க். அப்போ 120 மார்க்னா 300ல் எப்படி போகுது? பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 180 மார்க் தான் இருக்குது. இந்த 180 மார்க் நீங்கள் டெக்னிக்கல் எவ்வளோ பண்ணணும்? டெக்னிக்கல் எவ்வளோ பண்ணோம் அப்படின்னா 120 கொஷின் போட்டாலே போதும். இந்த 120 கொஷினில் நாங்கள் சில மெத்தட்ஸ்லாம் சொல்லுவோம். இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் இது மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க என்கிட்ட ஸ்டூடெண்ட் வந்துட்டிங்கன்னா நாங்கள் டெக்னிக்கலுக்கு 30 கொஷின் உங்களுக்கு வந்து நான் என்கரேஜ் பண்ணி கொடுப்போம். அது எப்படி சொல்கிறது, கிளாஸ் வந்தால் தான் புரியும். போன ஸ்டூடெண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ஜிஎஸ் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு இதை எப்படி சொல்கிறது, டெக்னிக்கல் அப்படின்றத விட லாஸ்ட் இயர் நாங்கள் ரிசல்ட் காமிச்சதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் அப்படின்றது சிவில் டிபார்ட்மெண்ட்டில் ஓவராலில் 25th ரேங்க்குள்ளே எங்கள் ஸ்டூடெண்ட் போயிருக்காங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் நாங்கள் டார்கெட் பண்ணது அப்படின்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டில் டாப் 10க்குள்ளே நம்ம பகத் மோட்டிவேஷனில் ஜிஎஸ் படிக்கிறவங்க உள்ளே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் மோர் தென் ஹார்ட் போட்டோம். பட் அதை விட எக்ஸ்ட்ராடினரியாக ஒன்று நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த வருஷம் நல்லா பதிவு பண்ணுறேன்னு கேட்டுக்கோங்க. இந்த வருஷம் நாங்கள் எங்களோட மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க வச்சுருக்கோம். அவங்க இன்னும் ரிசல்ட் போடல. ஏன்னா ரிசல்ட் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஸ்கோரை நாங்கள் பார்க்கும்போது அவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்றது நாங்கள் இப்போயே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஸோ இன்னும் ரிசல்ட் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது, கவுன்சிலிங் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு கூட இந்த டேட்டில் பகத் சார் வந்துட்டு பதிவு பண்ணார். இது என்ன கரெக்டாக இருப்பான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வருஷம் 2019 10/8/2019 நடந்த எக்ஸாமில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். பேக்கில் வந்துட்டு நீங்கள் கவுன்சிலிங் போய் முடிச்சது கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? டோட்டலாக மற்றவங்களுக்கு எங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா சார் என்ன சார் யூடியூப்பில் வீடியோ போட மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் சொல்கிறேன், எந்த ஒரு கடையிலையும் ஒரு புக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 200 ஆரம்பிச்சு 500 ஜிஎஸ் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் யூடியூப் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம். யூடியூப்பில் தேடாத ஒன்றும் இல்லை, கூகுளில் தேடி கிடைக்காத ஒன்றும் இல்லை. அந்தளவுக்கு தான் நம்ம இந்த இன்றைக்கி வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா யூடியூப்பில் என்ன போட்டாலும் நமக்கு ஒரு டாபிக் அப்படின்னு நம்பர் சிஸ்டம் போட்டால் நம்பர் சிஸ்டமில் எல்லா டாப்பிக்குமே நமக்கு எல்லா ஷார்ட்கட்டும் வந்துடுது. ஜிஎஸ் கூகுளில் என்ன தேடினாலும் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன தேடினாலும் வந்துடுது. ஸோ நம்மளால் ஏன் படிக்க முடியல? ஸோ நமக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த மைண்ட் செட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா 1 வீக் அப்படின்ற டைப்பில் முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது தான் நல்லது. சரிங்களா? ஸோ நாங்களும் அதை யூடியூப் போட்டு 10ஓட 11ஆளாக இருக்கலாம். ஸோ யூடியூப்பில் வரவங்க எல்லாருமே நாலேஜ் தான். நாலேஜ் இல்லாமல் யாருமே யூடியூப்பில் நுழைய முடியாது. அதுவும் ஷார்ட்கட்டெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் போடுற அதே ஷார்ட்கட் அவங்க போடுவாங்க, அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக போடுவாங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே நாலேஜ் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா மோட்டிவேஷன் கிடைக்காது. மோட்டிவேஷன் மீன்ஸ் நீங்கள் தனியாக ஒரு ரூமில் உட்காந்து பண்ணும்போது உங்களுக்கு உண்டான காம்படிஷன் என்ன அப்படின்றத உங்களால் தெளிவுபடுத்த முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கிளாஸ் எங்ககிட்ட இல்லை, எங்கேயாவது போய் ஜாயின் பண்ணுங்கள். ஓப்பனாக சொல்கிறேன், எங்ககிட்ட வந்து தான் நீங்கள் படிக்கணும் இல்லை, எங்கேயாவது போய் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற டெக்னிக்கல் ப்ளஸ் ஜிஎஸ் எல்லாத்துக்குமே இதே ஒரு மெத்தட் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆஷான் இருப்பாங்க. நமக்கும் ஆஷான் லைஃப்பில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆஷான், ஐ மீன் குரு. என்னோடய லைஃப்லேயும் இம்பார்ட்டன்ட் டு பி குரு. அவங்க இல்லை அப்படின்னா நான் வந்து இந்த யூடியூப்லேயே வந்திருக்க மாட்டேன். நான் இவங்கள மாதிரி தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கூட விட்டேன். ஸோ எல்லாத்துக்குமே குரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எங்களுக்கும் அது இம்பார்ட்டண்டான இந்த குரு அப்படின்ற வேர்டு அப்படின்றது எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாத்துக்கும் குருன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கவனிட்டுக்கோங்க. ஒரு சில மூவிஸ் எல்லாம் இருக்குது. ஜக் த இந்தியான்னு ஒரு மூவி பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் எதிர்நீச்சல் அப்படின்ற ஒரு மூவி கேள்விப்பட்டிருப்பீங்க. கனா அப்படின்ற இப்போ ரீசெண்டாக அந்த மூவி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இறுதி சுற்று மூவின்னு வந்துருப்பீங்க. இது எல்லாமே மோட்டிவேஷன் மூவி. நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கீங்களா? உங்களை எப்படியெல்லாம் மோட்டிவேட் பண்ணுன்றதை நீங்கள் படிக்கும்போது அந்த உள்ள சாங்ஸ் கேட்டாலே எனக்கு அவ்வளோ மோட்டிவேட் ஆகும். இந்த 4 மூவியில் ஒரு மூவி டிஃப்ரெண்ட் நீங்கள் கொஞ்சம் பார்க்குறீங்களா? ஜக் த இந்தியா, எதிர்நீச்சல், நெக்ஸ்ட் கனா. இதுக்கு அடுத்து பார்த்தா இறுதி சுற்று. இந்த ஃபஸ்ட்டு உள்ள 3 மூவியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்சோ அவங்ககிட்ட டேலண்ட் இருக்கும். அதை கோச் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி உள்ள கோல் அடிக்க வைப்பாங்க. அதில் ஃபஸ்ட் 3 மூவிஸ் வரும். செகண்ட் நான் 4th சொன்னது இறுதி சுற்று. இந்த மூவி நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணினா புரியும். அந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு உள்ள டேலண்ட் அது இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை மாதவன் சார் என்ன பண்ணுவாருன்னா அவங்களோட டேலண்ட் இது இருக்குது, இந்த பிளேஸில் இருக்காங்க, இவங்ககிட்ட இந்த டேலண்ட் இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவங்கக்கிட்ட கோல்டு மெடல் வாங்க வைப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இறுதி சுற்று மூவி அப்படின்றது உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான மூவி. அதே தான் பகத் மோட்டிவேஷன் அந்த ஒரு ரோல் மாடல் எடுத்து தான் அவங்கள பண்ணுது. நீங்கள் இருக்கிற பிளேஸில் வந்துட்டு உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஜிஎஸ் 30% கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் இருக்கவே மாட்டீங்க. அபோவ் 80% உங்களுக்கு காம்படிஷனே கிடையாது. எப்படி உங்களுக்கு காம்படிஷன் கிடையாது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்கலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 80 கொஷனுக்கு மேலே அடிக்கிறேன், 100க்கு 80 கொஷனுக்கு மேலே அடிக்கிற யாருமே
டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இன்ட்ரி குரூப் 1 போஸ்டிங் கிளம்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா சிவில் சர்வீஸ் எடுக்கணும் அப்படின்ற டாபிக் அந்த டைமில் போயிடுவாங்க. ஜிஎஸ் அவ்வளோ பண்ணுறாங்க. டெக்னிக்கல் ஹையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜிஎஸ் சுத்தமாகவே அதில் எப்படி சொல்கிறது, சுத்தமாக என்ன சொல்லுவாங்க, நம்ம பேசிக் 30% இருக்கும். அந்த 30% வச்சுட்டு அதில் 170 போட்டாலும் 30% கிளிக் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதம் எடுக்கிறாங்க, ஜாகிரஃபியோ இல்லை ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கிறாங்க, என்னோட கடல் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஜிஎஸ் சுத்தமாக கிடையாது. ஸோ இவங்கள மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், 1 வீக்கில் முடிச்சு சர்வீஸ் வாங்க வைக்கிறோம். சரிங்களா? ஸோ ஏன் இறுதி சுற்று மூவி நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்குள்ள டேலண்ட்டை நீங்கள் அறியாமல் இருப்பீங்க, அதை உங்களுக்கே தெரியாமல் வெளிக்கொண்டு வர்றது தான் இறுதி சுற்று மூவி மாதிரி நான் பகத் மோட்டிவேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே சொல்கிற கம்ப்ளைண்ட்டே சொல்லிக்கிறோம். சார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, எங்களுக்கு குரூப்பாலாம் இல்லை சார், நாங்கள் 2 பேர் இருக்கோம் 3 பேர் இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. எங்களால் எப்படி சொல்கிறது, நாங்களும் அங்கே வரணும், இங்கே இருக்கிற இடத்துக்கு தேடி தான் நாங்கள் வரணும். ஸோ நான் என்ன ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட் சொல்கிறோம், நீங்கள் படிக்கிற அகாடமியில் ஜிஎஸ் எடுப்பாங்கல்ல, ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஜிஎஸ் எடுக்க சொல்லிட்டு பகத் மோட்டிவேஷனை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்போயுமே ஒரு அகாடமி வச்சுருக்கவங்க ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ண வைக்கணும், ஸ்டூடெண்ட்டை சர்வீஸ் வாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் அகாடமியில் பேசி பாருங்கள். இதே மாதிரி இதில் நடந்தது என்ன அப்படின்னா, பிஜிஏ அகாடமி சேலத்தில், ப்ரொஃபஷனல் கேட் அகாடமி அப்படின்னு சொல்லி சேலத்தில் குறுங்குச்சாவடிக்கு அறையில் அந்த ஒரு அகாடமி இருக்குது. அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜிஎஸ்ஸுக்காக எங்களை வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களோட பவுண்டரி, அதாவது அவங்களோட கோஆர்டினேட்டர் யார் அப்படின்னா டாக்டர் ஸ்ரீனிவாசன் சார். 10 years எக்ஸ்பீரியன்ஸ், இதை வெல் காண்டிடேட் எப்படி சொல்கிறது, அவர் எங்களோட காண்டாக்ட் பண்ண விதம் ஸோ எல்லாமே சூப்பர் பக்கா மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் எங்களை காண்டாக்ட் பண்ணுறாரு, எங்கள் ஸ்டூடெண்ட்காக நீங்கள் வாங்க தான் சொல்கிறாரு. ஸோ சீனிவாசன் சார் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனல் கேட் அகாடமிக்கு நாங்கள் இங்கிருந்து கிளம்பணும். ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் கிடச்சோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, சாரும் சந்தோஷப்பட்டாங்க. அதில் எக்ஸ்பெஷலி தேங்க்ஸ் ஃபார் வெங்கடேஷ் அப்படி ஃபேக்கல்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சார். ஸோ எப்படி சொல்கிறது அப்படின்னா, எங்களை இங்கேருந்து வந்து பொறுமையாக கூட்டிகிட்டு போயிட்டு கிளாஸ் முடிச்சுட்டு கண்டிப்பாக ரிலீவ் பண்ணாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு சேலத்தில் ப்ரொஃபஷனல் கேட் அகாடமி அப்படின்னு சொல்லி இருக்குது. அது அங்கே ஸ்ரீனிவாசன் சார் அப்படின்னு சொல்கிறவங்களை காண்டாக்ட் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு எஸ்பெஷலி நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட் மனநிலையை புரிஞ்சு அவங்க யாரோ ஜிஎஸ் எடுத்துருக்கலாம், பட் எங்களை கூப்பிடணும்னு அவசியமெல்லாம் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி ஸ்டூடெண்ட் பேச்சு கேட்டு ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பாக ரிசல்ட் காமிக்கணும்னு ஒர்க் பண்ண பிஜி அகாடமிக்கு எங்கள் டீம் சார்பாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற எல்லா எக்ஸாமும் காலையில் டெக்னிக், ஈவினிங் வந்துட்டு ஜிஎஸ், ஆஃப்டர்நூன் ஜிஎஸ், இப்படி நடத்துகிற எந்த ஒரு எக்ஸாமுக்கும் டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஜிஎஸ் வீக்காக இருக்கீங்க, ஜிஎஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் டெக்னிக்கல் வீக்காக இருக்கீங்க. ஸோ ரெண்டையும் சமமாக பண்ணி எப்படி கொண்டு போகிறது? ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க ஜிஎஸ் படிக்க. ஸோ டெக்னிக்கல் நான் ஸ்ட்ராங் சார், ஜிஎஸ் வீக்னஸ் நான் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன், ஒன் வீக் அப்படின்றது உனக்கு பெரிய விஷயம் தான். நாங்கள் லாஸ்ட் 15 days 7 days எல்லாரும் சொல்லுவாங்க, என்னடா 15 days ஜிஎஸ் இருக்குவா, பொய் ப்ராடு அப்படின்லாம் சொன்னாங்க. கண்டிப்பாக அது பொய் ப்ராடு கிடையாது, ஒன்று அப்படின்றத நிரூபித்தோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், 15லேருந்து 30 கொண்டு போகல, கூட்டரை குறைச்சிருக்கோம் பாருங்கள், 7. இந்த வருஷம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா 7 days எடுத்துகிட்டு கடைசி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்தோம். ஏன் எடுத்தோம் அப்படின்னா, நடத்துனதெல்லாம் மறுபடியும் ஒரு நாள் ஸ்டூடெண்ட் ரிவிஷன் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு. லாஸ்ட் இயர் என்ன பண்ணோம், 15 days 2 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்தோம். ஏன் எடுத்தோம்னா ரிவிஷன் பண்ணுறதுக்காக. அதே மெத்தட் தான் நாங்கள் இங்கே போட்டோம். ஸோ எல்லாமே பக்காவாக சொன்னீங்க, எங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எங்களை காண்டாக்ட் பண்ண முடியலை அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக அப்படி சொல்லி ஈஸியாக காண்டாக்ட் பண்ணுற எதுவுமே நல்லதாக இருக்கிறது இல்லை, கஷ்டமாக காண்டாக்ட் பண்ணுற எதுவுமே நல்லதாக இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுற கஷ்டம் சொல்லலை, எங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ஸ்டூடெண்ட்டை ரிசல்ட்டு காமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் நாங்கள் காயின் நடத்திட்டு போய்கிட்டு இருக்கோம். சரிங்களா? எங்களை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா kk.bhagat bhagat37@gmail.com உங்கள் நம்பரை மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உடனே உங்களுக்கு கால் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த வருஷம் எங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி எக்ஸாம் பண்ணீங்க, எங்களோட மோட்டிவேஷன் எப்படி இருந்துச்சு, நாங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றத கண்டிப்பாக கீழே போய் ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற எந்த ஒரு எக்ஸாம், ஜிஎஸ் இருக்குது, காலைல டெக்னிக்கல், ஈவினிங் ஜிஎஸ் இருக்கிற எந்த ஒரு எக்ஸாமுக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். பிகாஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் காலேஜ் டெக்னிக்கல் நடக்கும், ஈவினிங் வந்துட்டு ஜிஎஸ் நடக்கும். ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் காலைல டெக்னிக்கல் இருக்கும், ஈவினிங் வந்துட்டு ஜிஎஸ் நடக்கும். ஹச்ஓ, ஏஓ, லைப்ரரியன், அறநிலைத்துறை, இந்து அறநிலைத்துறை, வெஹிக்கல் டிபார்ட்மெண்ட், ஜூனியர் கெமிஸ்ட்ரி, நேற்று கால்ஃபர் பண்ணியிருக்க சைல்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், இந்த டேரக்டர் குரூப் 1 போஸ்டிங் ஒரு 13 உமன்ஸ் கேண்டிடேட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஜிஎஸ் தேவைப்படுது. ஜிஎஸ் போட்ட எல்லாருமே சர்வீஸ் அப்படின்றத நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் அதிகமாக ரிசல்ட் கிடச்சிருக்கு. கம்பல்சரி நம்ம இந்த இடத்துல அடிக்கடி பதிவு பண்ணுறது, மெக்கானிக்கலில் இந்த வருஷம் பகத் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டேட் பஸ் அப்படின்றத எக்ஸாம் முடித்தவொடனே நான் சொல்கிறேன், இது ரிசல்ட்டு கவுன்சிலிங்
எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இந்த இடத்துல பதிவு பண்ணது கரெக்டானு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஜிஎஸ் படிக்கணும், ஷார்ட் டைம்ஸில் எங்களோட எல்லா ஒர்க்கையும் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரோம். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இப்படிக்கு உங்கள் பக்கத்து